ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பாவும் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை ஒன்று ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். விஷு கொண்டாடுற எல்லாருக்குமே விஷு தின ஆசம்சுகள். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது அன்எக்ஸ்பெக்டட் ஷாப்பிங் தாங்க. அம்மா ஒரு சீட் போட்டிருந்தாங்க, அது முடிஞ்சிருச்சுன்னு அவங்க எடுக்கிறதுக்கு போனாங்க. எப்பயுமே நம்ம தான் விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோமாச்சு. அப்படி அவங்க கூட ஜுவல் ஷாப் போனது தான். 4 கிராம் போல் பிரேஸ்லெட் பார்த்ததையும் அதுலேயே அந்த குட்டி குட்டியாக அழகழகாக ஸ்டோன் வச்சு ஹேங்கிங்ஸ் இருந்ததை பார்த்ததையும் எனக்கும் எடுக்கணும்னு ஆசையாயிடுச்சு. நான் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லைங்க 4 கிராம் எடுக்கிற அளவுக்கு. இப்போ 1 கிராம் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 6500க்கு மேலே இருக்குது. வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். பிரேஸ்லெட் வந்து என்னோடய சிஸ்டருக்கு ஒன்று செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ட்ரேயில் இருந்தது பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் மாதிரி ஒயிட் கோல்டு அண்ட் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக ட்ரெண்டியான ஒரு டிசைன். அது 8 கிராம் போல் இருந்தது. அவங்களுக்கு சீட்டில் வந்து 9 கிராம் கிட்ட இருந்தது. ஸோ பாக்கி 1 கிராமுக்கு ஏதாவது ரிங் மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி என்னன்னு தெரில, எந்த பிரேஸ்லெட்டை பார்த்தாலும் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் போட்டுட்ருக்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக போட்டிருக்கேன். இதை பாலிஷ் பண்ணி போட்டால் இன்னுமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இன்னொன்று ஸ்பேர் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. இந்த இயரிங் பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதனால் வந்து போட்டு பார்த்தேன். பார்க்குறக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் போடவும் அவ்வளோவா எனக்கு வந்து பிடிக்கல. வாங்கலாமா வேண்டாமா, கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாமான்னு யோசித்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 லோன் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் சரி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி மாட்டிக்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டில் ஏதாவது ஒன்று வாங்கலான்னு வந்து பிளான் பண்ணி இந்த ரிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி டபுள் சைட் யூ டைப் ரிங் போடணுன்னு ஆசைங்க. அம்மாட்ட இருக்குது ஸ்டோன் வச்சது, அவங்க கல்யாணத்துக்கு போட்டது. அதில் 1-2 ஸ்டோன் எல்லாமே வந்து விழுந்துருச்சு. எனக்கும் பாப்புக்குட்டிக்குமே வந்து மாம் அண்ட் டாட்டர் காம்போ மாதிரி முன்னாடி வேற ஒரு ஷாப்பில் வந்து பார்த்துருந்தேன். அன்றைக்கி என்னன்னு தெரில, அந்த ரிங் பார்த்ததையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 ரிங் தான் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் கம்பி மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பேக் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அதே டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னோடய பட்ஜெட்குள்ளாரையும் வந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் கௌரி கிருஷ்ணாவில் ரோஸ் மில்க்காக குடிச்சிட்டு வந்தோம். எப்போ இந்த வழியில் க்ராஸ் பண்ணாலும் சரி ரோஸ் மில்க் குடிக்காமல் வீட்டுக்கு வர்றது கிடையாது. அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நேற்று எடுத்த விலாகுங்க. சித்திரக்கனிக்காக முத நாள் நைட்டே பலா வாழை, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் நகையெல்லாம் வச்சு அடுத்த நாள் காலையில் முழிக்கிறது நம்மளோட வழக்கம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பாப்புக்குட்டி மேலே அம்மா வீட்டில் இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்கள வச்சுட்டு இந்த வேலை வந்து பார்க்க முடியாது. அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே நான் வந்து இந்த வேலைகளை வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க் காட் என்னென்னா இன்றைக்கி வந்து வீக்கெண்டில் வந்துடுச்சு. ஸோ 2 நாள் வந்து ரொம்ப பொறுமையாக நிம்மதியாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வீக் டேஸில் வந்தால் கொஞ்சம் ஹரிபரியாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். யூஸ்வலாகவே எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக நிறையா செலவு பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து மித்தது தேவையில்லாத செலவுகள் பண்ணுறக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோசிப்போம். இப்போன்னு இல்லைங்க, இந்த பழக்கம் வந்து எனக்கு மேரேஜ்க்கு பிஃபோர் நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுலேருந்தே வந்துட்டு இருக்குது. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அதுதான் வந்துட்டு சொல்லுவேன். ஃபஸ்ட்டாக சென்னையில் டி நகரில் ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா 500 ரூபா சிட் போட்டு தான் இப்போ நான் குட்டியாக போட்டிருக்க அந்த செயின் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அது எவ்வளோவா வேணாலும் இருக்கட்டும், சின்ன அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்தும் போது தான் அது வந்து ஒரு நாள் பெரிய அமௌண்ட்டாக மாறும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மண்ணுலேயும் போடலாம் பொண்ணுலேயும் போடலாம். மண்ணில் போடுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய காசு வேணும், பட் பொண்ணில் போடுறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம். அதுவுமே நான் வந்து ரெடிமேடாக, அதாவது எடுத்த உடனே போயிட்டு கோல்டு வாங்குறது நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. சிட் போட்டு அந்த மாதிரி எடுக்கிற நகை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டு. அவங்களுக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த செய்கூலி சேதாரமாக வந்து இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒரு பவுன் நகை வந்து நம்ம சிட் போடாமல் எடுக்கிறதுக்கும் போட்டு எடுக்கிறதுக்குமே கிட்டத்தட்ட 8,000லேருந்து 10,000 வரைக்குமே நல்ல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு வருங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி மேரேஜ் ஆகலைனாலும் சரி கண்டிப்பாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது வந்து ஷோ ஆஃப்காகலாம் காமிக்கலைங்க. எனக்கு
ஹெல்ப் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டாக கோல்டு எடுக்கிற போது 3500 இருந்ததுன்னு நினைக்கிற ஒரு கிராம். ஆனால் இப்போ 6700 இருக்குது. இன்னும் அது எங்கே போய் நிற்கும்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மொதல் நாள் அதாவது சாட்டர்டே தான் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். காலையில் தான் வந்து ஃபுல்லாக மாப் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியிருந்தது. ஸோ அப்படியே சமைச்சிட்டே ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன். பாப்புக்குட்டி அங்கே இருக்கிறதுக்குள்ளார சாமி ரூம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அதை பண்ணிட்டு தான் வந்து நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்தது. இப்போ வந்து மோஸ்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக தாங்க எடுத்துக்கிறது. நான் வெயிட் லாஸ்ன்னு கான்சன்ட்ரேட் பண்ணல. இருந்தாலும் வந்து ஆயில் ஐட்டம்ஸ், ஜங்க் ஐட்டம்ஸ், மைதா அதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லாவே அவாய்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப்சிகம், மஷ்ரூமெல்லாம் போட்டு ஒரு செமி ட்ரை மாதிரி பண்ணி சப்பாத்தி ரோலாக தான் நான் வந்து எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை போட்டு இதுவே வந்து கொடுத்தாச்சு. உங்கள் எல்லாேருக்கும் இந்த டே எப்படி போயிட்டுருக்கு அண்ட் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி எப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீக்லி தவறாமல் இனிமேட்டு சண்டேஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு லட்சியம் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த தமிழ் நியூ இயர்லேருந்து அதனாலலாம் வந்து சுட எடிட் பண்ணி வந்து இன்றைக்கே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ஆயில், கார்லிக், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் சரி, முட்டைக்கோஸ், கேரட் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் கூடவே பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். டின்னர் ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிட்டு பாப்புக்குட்டியை கீழே எடுத்துகிட்டு வந்து பால் கொடுத்து தூங்க வச்சதுக்கப்புறம் பூ வந்து கட்டினேன். நம்ம வீட்டில் இப்போ மல்லிகைப்பூ ரொம்ப நல்லா பூக்குது. நல்ல சீசன், நல்லா பெருசாக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ கட்டி சாமிக்குமே வந்து போட்டுட்டு அவ்வளோதாங்க தூங்கியாச்சு. இது இன்றைக்கி காலையில் எடுத்ததுங்க. காலையில் எழுந்ததையுமே பாப்புக்குட்டி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி குக்கிங் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பார், ரசம், அப்பளம் இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து பாயாசம் வந்து வைக்கலான்னு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்குது. தீபாவளிக்கு வாங்கின ஒரு ஜாமுன் பேக்கெட் வேறு இருக்குங்க. இது ரெண்டில் எதுனா ஒன்று பண்ணணும். பட் எதாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான். வீட்டிலேருந்து கிளம்புறதோட இந்த vlog வந்து நான் முடிச்சிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்து எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈவினிங் இல்லைனா நைட் வந்துட்டு ஆகிடும். அதனால தான் வந்து இதோட இந்த vlog வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நடக்கிறது கண்டிப்பாக நான் மினி vlogல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஆல்மோஸ்ட் குக்கிங் முடிக்கிற போது பாப்புக்குட்டி எழுந்துட்டாங்க. அவங்களுக்குமே கொண்டுட்டு போய் இந்த கண்ணாடியில் காமிச்சு கொடுத்துட்டு பால்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு ரிமைனிங் இருக்க குக்கிங்குமே வந்து முடிச்சாச்சு. என்னன்னு தெரில, அதிசயமாக பாப்புக்குட்டி பசிக்குதுனாங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாப்புக்குட்டிக்கு மட்டும் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து கட்டலாம் நைட்டே வந்து எடுத்து வச்சுருந்தேன். மீஷோவில் ஒரு 2 சாரீ வாங்கியிருந்தேங்க. ஒன்றுக்கு வந்து ரெடிமேடாக என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுதான் வந்து வியர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த சாரியோட கோட் வேணும்னா சொல்லுங்கள், கீழே கொடுக்குறேன். வருஷம் சித்திரக்கணிக்கு கை நட்டம் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்குகிற காசுலாம் வந்து செலவு பண்ணாமல் உண்டியில் வந்து போட்டு வச்சுக்குவோம். நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அதுவுமே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கும் கிளம்பியாச்சுங்க. இந்த லுக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனி அடுத்து இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.